இப்படிக்கு யோபு என்ற இந்த புத்தகத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், பாடுகளிலும் கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார், பாடுகளில் பதிலளிக்கும் தேவன் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் யோபுவின் புஸ்தகத்தை தியானிப்போம். தேவனாகிய கர்த்தருக்கும் எதிராளியாகிய சாத்தானுக்கும் ஒரு பந்தய உரையாடல் பரலோகத்திலே நடக்கிறது. அந்த பந்தய உரையாடல் முதல் 2 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பந்தய உரையாடலின் விளைவுதான் யோபு என்ற ஒரு தனிநபருடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், சகிக்க முடியாத தாங்க உண்ணா கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை அவன் அனுபவிப்பதை பார்க்கிறோம். இந்த புத்தகம் ஏன் வேதாகமத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நமக்கு முன்மாதிரியாக திரளான சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சாட்சி யோபு என்ற மனிதன். தாவீதை குறித்து சிந்தித்தால் அவன் துதிப்பதிலே நமக்கு சாட்சி. எஸ்தரை குறித்து சிந்தித்தால், என் உயிரை போனாலும் என் ஜனங்களுக்காக நான் தியாகம் செய்கின்ற அவள் முன்னே போனாள், அவள் தியாகத்திற்கு ஒரு சாட்சியாக சொல்லலாம். இவ்விதமாக அநேகரை வெவ்வேறு விதத்திலே சாட்சி சொல்லலாம். யோபுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது உபத்திரவங்களிலே தேவனுக்கு சாட்சி என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். இத்தாலி தேச பட்டணத்திலே, ரோமாபுரியிலே, அங்கு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அங்கு வந்த நீரோ, கிளவுதிராயன் போன்ற மன்னர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், கிறிஸ்தவர்களை விலங்குகளுக்கு இரையாக போட்டார்கள், அதை வேடிக்கை பார்த்தார்கள். திருச்சபை என்பது துன்பங்களின் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் அவன் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவுள் என்று சொல்லப்பட்டது. ஒரு பெண் தன் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவள் 10 மாசம் அந்த குழந்தையை சுமக்கிறாள். கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி என்று பல வழிகளை அவள் அனுபவிக்கிறாள். 9-10 மாதங்களை கடந்த பின்பு அவள் அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பின்பு அந்த துயரங்கள் மறைந்து போகின்றன. அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெறுவதற்கு, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு பாடுகளின் வழியாய் நாம் பயணப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு உழவன் நம்பிக்கையோடு உழுகிறான். அவன் கால்களில் கட்டைகள் காயப்படுத்துகின்றன, முட்கள் தைக்கின்றன, கல்லுகள் அவனுடைய கால்களை பதம் பார்க்கின்றன. இன்னும் எத்தனையோ விதமான விஷ ஜந்துக்கள் அவனை தீண்டலாம். இவையெல்லாம் அவன் கடந்து ஒரு விவசாயத்தை செய்து அறுவடையை அறுக்கும் பொழுது அந்த பாடுகள் பறந்தோடி போய்விடுகின்றன. அவன் பரவசத்தில் மூழ்கி விடுகிறான். அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. ஒருபுறம் ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், மறுபுறம் இக்கட்டுகள், துன்பங்கள், துயரங்கள், இவைகள் இரண்டையும் நாம் தைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டியிருக்கிறது. இந்த புத்தகத்திலே மொத்தம் 42 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1 மணி நேரத்துக்குள் இவைகள் முடிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம்தான். ஆனாலும் நாம் தேவனுடைய கிருபையினால் அந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த பந்தயம் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற போது கீழே இருக்கிற மக்கள் கூவினார்கள், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா. இது ஒரு பந்தயம். எல்லா பந்தயத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. ஆனால் பரிசுத்த பந்தயம் நமக்கு வரும்பொழுது அந்த பந்தயத்தை நாம் சந்தித்தாக வேண்டும். சாகசம் செய்து சாதனை படைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பந்தயங்கள் நமக்கு வைக்கப்படுகிறது. சாத்தான் பந்தயம் நமக்கு வைக்கிறான். உலகம் நம்மை பந்தயம் வைக்கிறது. நம்முடைய பக்தியான வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, தாழ்மையான வாழ்க்கைக்கு, நீதியான வாழ்க்கைக்கு, அன்பான வாழ்க்கைக்கு நமக்கு சவால்கள் வருகின்றன. அந்த பந்தயத்திலே அந்த சவால்களை நாம் சந்தித்து அவைகளிலே நாம் வெற்றி பெற வேண்டும். இங்கு யோபனுடைய வாழ்க்கையிலே 3 விதமான கேள்விகள், 3 விதமான விவாதங்கள் அவன் முன்பாக வருகிறது. அந்த 3 விவாதங்களையும் அவன் சந்தித்து போராடி அவன் எவ்விதமாக மேற்கொண்டான், கர்த்தர் அவனை எவ்விதமாக இறுதியிலே உயர்த்தினார் என்பது குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை
யோபுடைய வாழ்க்கையோடு இணைத்துக் கொண்டே நாம் செல்வோமானால் இந்த பாடங்கள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த யோபு என்ற சரித்திரத்தை எழுதியவர் யாரா இருக்கலாம் என்றால், அநேகர் சொல்கிறார்கள் மீதியான் தேசத்திலே 40 வருடங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேதான் இதை எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஊத் தேசமானது கிழக்கத்தி தேசம், அது ஈரான், ஈராக், அம்மோன் என்ற அந்த பகுதியிலே இருக்கிற ஒரு காரியம் ஆகினால் மோசே எழுதியிருக்கலாம் என்று அவர்கள் அனுமானிக்கிறார்கள். இதனுடைய காலம் எந்த காலம் என்றால், பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட பின்பு ஆபிரகாம் கல்தையர் தேசத்திலிருந்து அழைக்கப்படுவதற்கு முன்பாக இவைகள் இந்த காலங்கள் இருக்கலாம் என்று அனுமானிக்கிறார்கள். இந்த யோபு சரித்திரத்தை குறித்து நாம் பார்த்தால் இது ஒரு கவிதை என்று சொல்கிறார்கள். இட் இஸ் எ போயம். இது ஒரு கவிதை, இது ஒரு ஞான கவிதை என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தைகளை வாசித்தோமானால் கவிதையாகவே வரும். கர்த்தர் யோபுவை குறித்து என்ன சொல்கிறார், சாத்தான் யோபுவை குறித்து என்ன சொல்கிறான், யோபு தன்னை குறித்து என்ன சொல்கிறார், யோபுவின் மனைவி யோபுவை குறித்து என்ன சொல்கிறார், யோபுடைய நண்பர்கள் யோபுவை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்து இந்த நாளையும் நாம் சிந்திக்க போகிறோம். பாடுகளில் நமது நிலைப்பாடு என்ன? பாடுகள் நமக்கு தேவையா? கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் தேவையா தேவையில்லையா என்று யோசித்தால், வேதத்தின்படி கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த புத்தகம் பாடுகளை காண்பித்து நம்மை பயமுறுத்தவில்லை, மாறாக பாடுகளை எப்படி கடந்து செல்ல வேண்டும், அதற்கு துணையாக வல்லவராக கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் நமக்கு வெளிக்காட்டுகிறது. மேலும் மனிதனின் உதவி விருதா, கர்த்தரையே பற்றி கொள்வதே நல்லது. உபத்திரவங்களிலே எந்த மனிதனுடைய உதவியும் நாடுவதை விட, பாடுகளிலே, துன்பங்களிலே, துயரங்களிலே, வேதனைகளிலே மனிதனை தேடி ஓடுவதை விட கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்வதுதான் நமக்கு சிறந்த உகந்த வழி என்பதை இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல யூதாவின் ராஜா ஆசா தன் 39ஆம் வருடத்தின் ஆட்சி காலத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவுபட்டு மிகவும் வேதனைப்படுகிறான். அந்த நாளிலே அவன் தன் வியாதியிலே கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பின்பு 41ஆம் வருடத்தில் மரித்து போறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என பார்க்கிறோம், மிக கடினமான ஒரு வியாதியிலே அவன் கர்த்தரை தேடவில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு வருகிற நிந்தைகளிலும் உபத்திரவங்களிலும் ஆபத்திலும் வேதனையிலும் கர்த்தரையே தேட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினால் அவரே நமக்கு எல்லா நாட்களிலும் துணை, கேடகம், நம்பிக்கையாரன். நமக்கு ஏன் பாடுகள் வருகிறது? இது கிறிஸ்து நமக்கு கொடுத்த நியமனம். இட் இஸ் an அப்பாயின்மெண்ட். பாருங்கள், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்றால் நமக்கு வேலை வாய்ப்பு வரும்போது அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அப்பாயின்மெண்ட் பாடுகளின் வழியாகத்தான் நாம் பரவசமான பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போக முடியும். நோ கிராஸ் நோ கிரவுன் என்பார்கள். சிலுவையின்றி சிங்காசனம் இல்லை. இங்கு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள் நமக்கு அறிந்த வசனங்கள். நமது அழைப்பே நீதி நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறதுக்குத்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் நம்மை அழைக்கும் போது தெளிவாய் சொல்லிவிட்டார், நான் உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் எல்லாவித சுமக்க முடியாத பாரங்களெல்லாம் என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள். நான் அவைகளை வாங்கி கொண்டு உங்களுக்கு ஒரு நுகத்தை கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு சுமையை கொடுப்பேன். அது என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நுகம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுமை. இதை சுமையை சுகமாக நினைக்க வேண்டுமே, சுமையை நாம் வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடாது வாசிக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகினால் அவருடைய அழைப்பு தெளிவாய் இருக்கிறது. சிலுவை சுமக்க அவர் கட்டளையிட்டிருக்கிறார். நுகத்தையும் சுமையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆகினால்
அவர் எதையும் ஒழித்து மறைத்து சொல்வதல்ல. நாம் தேவனுக்குள் வரும் பொழுது நமக்கு பாவங்களிலிருந்து பாவத்தினால் வருகிற பாடுகள், தீமை செய்வதனால் வருகிற பாடுகள் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் நன்மை செய்து பாடுபட வேண்டும் என்ற ஒரு நியமனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். லூக்கா 23:31 எருசலேம் ஜனங்கள் பார்த்து புலம்பி அழுகிற ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறார், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பாவத்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்கிறார். அதனால்தான் 1:4-16 ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த நம்முடைய பாடுகள் தேவனுக்கு மகிமை. சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன், இப்போதோ உமது வார்த்தையை காத்து நடக்கிறேன். சங்கீதம் 119:71 நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக நான் வழிதப்பி நடந்தேன் என்று சொன்ன அதே அந்த மனிதன் என்ன சொல்கிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சோ பாடுகள் நமக்கு என்ன பரிசு தருகிறது? மகிமை, குளோரி, மகிமையை நமக்கு பரிசாக தருகிறது. கர்த்தரால் அருளப்படும் மகிமை. ரோமர் 8:18 விதமாய் சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். தேவன் நமக்கு கிரீடங்களை வைத்திருக்கிறார், நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார், சிங்காசனத்தை தன்னோடு அமர செய்யும் பாக்கியத்தை வைத்திருக்கிறார், சாக்கியத்தை வைத்திருக்கிறார். அவைகளை குறித்தெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் வேதம் 2 தீமோத்தேயு 2:12 அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடு அனுபவிப்பதும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார். யாருக்கு ஆறுதல்? துயரப்படுகிறது. பரலோகத்திலே ஒரு காட்சி, இனி வரும் நாட்களிலே என்ன நடக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-17 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள், இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். என் கண்ணீரெல்லாம் உடைய கணக்கிலோ இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னார். என் அலைச்சல் நீ அறிந்திருக்கு என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான இலக்குகளை நிர்ணயித்து பயணப்படுகிறோம். குடும்பத்திற்காக, நாம் வேலை செய்யற இடத்துல, ப்ரொஃபஷன்ல நாம் பலவித பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வாகனத்தை இயக்கி வீடு வந்து சேருவதும், ஒரு வாகனத்தை இயக்கி பல இடங்களுக்கு போய் வருவதுமே உபத்திரவமாய் மாறி போன காலம் இது. ஆகையினால் இந்த உபத்திரவம் என்பது நாம ஏற்படுத்தி கொண்டது அல்ல. தீமை செய்வது நாம் தீங்கை அனுபவிப்பதனால் வருகிற உபத்திரவம் அல்ல. இது நன்மை செய்வதனால், கிறிஸ்துவை பின்பற்றுவதனால், கிறிஸ்தவனாக வாழ்வதனால் உப்பு கரைந்து போவது போல நாம் உப்பாய் இருக்கிறோம். வெளிச்சம் இருளிலே பிரகாசிப்பது போல நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். அநீதி நிறைந்த உலகத்திலே நாம் நீதியுள்ளவர்களாய் சாட்சியாய் இருக்கிறோம். இதுதான், இதன் விளைவுதான் நாம் உபத்திரவங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. சரி, இப்பொழுது யோபை குறித்து சிந்திப்போம். முதல் அதிகாரத்தில் அவன் உத்தமன் என்றும் சன்மார்க்கன் என்றும் தேவனுக்கு பயந்தவன் என்றும் தேவனால் சாட்சியிடப்படுகிறான். பொல்லாப்புக்கு அவன் விளைகிறவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்தில் இருந்தார்கள். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், கிட்டத்தட்ட 1000 மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார். இன்றைக்கு நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரரை வைத்து சமாளிப்பது கடினமா இருக்கிறது. ஆனால் திரளான பணிவிடைக்காரர் அங்கு யோபுவுக்கு இருந்தார்கள்.
கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாருமே அவன் பெரியவனா இருந்தான். மட்டுமல்ல, இந்த 7 சகோதரர்கள் அந்த 3 சகோதரரை அழைத்து விருந்து செய்து சகோதர சிநேகத்திலே நிலைத்திருந்தார்கள். ஒரு தகப்பன், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை ஒற்றுமையிலே வழிநடத்த வேண்டும். பிள்ளைகளுக்குள் பிரிவினை செய்து அதிலே சுகபோகமாய் வாழ்கிற சில பெற்றோர்களை நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்குள்ளாய் உண்மையும் உத்தமமாக வாழ்கிற பெற்றோர்களை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் காண முடியும். அவ்விதமாக அவர்கள் விருந்து அருந்தும் பொழுது யோபு என்ன செய்கிறார்? ஒருவேளை இவர்கள் தங்கள் இருதயத்தில் தேவனை தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அவர்களை சுத்திகரிக்கும்படியாக யோபு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். நல்ல ஒரு குடும்பம், நல்ல செழுமையான வாழ்க்கை, நற்பெயரோடு கூடிய வாழ்க்கை, நல்ல ஒரு பக்தியான வாழ்க்கை, நல்ல சாட்சியான ஒரு வாழ்க்கை, இவ்வளவும் நிறைந்த இந்த யோபுவின் வாழ்க்கையிலே திடீரென்று சாத்தான் உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் தலைகீழாக்கி விடுகிறான். தேவனுடைய சந்நிதியிலே அவன் வந்து நின்று, எல்லாரும் வந்து தேவபுத்திரர் வந்து நிற்கிற இடத்திலே, ஏஞ்சல்ஸ் இருக்கிற இடத்துல இவன் நடுவிலே வந்து நிற்கிறான். அதை அவன் 3 என்ன வாசிக்கிறோம்? நன்மை தீமை அறியத்தக்க மரம் தோட்டத்தின் நடுவிலே இருந்தது. அதை கொண்டு மக்களை வஞ்சித்தது போல இவன் எல்லாவற்றிலும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பதான் அவன் விரும்புகிறாரு. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருபோதும் நாம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்க நாடக்கூடாது, தேடக்கூடாது, ஓடக்கூடாது. காரணம், எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உங்களுடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும், நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்த கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பெருமையுள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு பெருமை அளிக்கிறார். ஆகினால் நடுவிலே நின்று காரியங்களை செய்யும்படியாய் தன்னை வெளிப்படுத்துகிற சுபாவமானது சாத்தானுடைய சுபாவம். அவன் நடுவிலே வந்து நிற்கிறான், எல்லாவற்றிலும் பிரச்சனைகளை அவன் தான் எழுப்புகிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றெல்லாம் கேட்கிறார். அங்கு யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உடனே சாத்தான் அவருக்கு ஒரு சவால் கொடுக்கிறான். நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுகிறானால் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கானோ பாரும் என்று ஒரு சவால் விடுகிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்போது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு போனான். இப்பொழுது கேள்வி வருகிறது, கர்த்தருடைய சன்னதிக்கு சாத்தான் வருவானா? தேவாலயத்திலே வேதத்திலே வாசிக்கிற ஜெபாலயத்திலே பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை துரத்தினார் என்று பார்க்கிறோம். சாத்தான், பிசாசு, அவனுடைய கூட்டங்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் அவர்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். 12 பேரை இயேசு கிறிஸ்து மேலறையில் அமர வைத்து திருவிருந்து கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார், உங்களுக்குள் ஒருவன் பிசாசா இருக்கிறான். அப்பொழுது யோசித்து பாருங்க, 12 பேருக்குள்ள ஒருத்தர் பிசாசா இருந்தா 120 பேர் இருந்தா அங்க 10 பேராவது பிசாசா இருப்பாங்களோன்னு ஒரு கணக்கிய மனசுல ஓடும். அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பிசாசனுடைய செயல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. தேவாலயங்களிலும், சிற்றாலயங்களிலும், அர்ப்பணி இயக்கங்களிலும், எல்லா இடங்களிலும் அவனால் அனுப்பப்பட்ட நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சித்தையை பரிமள தைலத்தை நாரப்பண்ணு என்பது போல அவ்வளவு அருமையான பரிமள தைல இடத்துல ஒரு சித்தையை விழுந்து அதை நாரி கிடப்போம். அவ்விதமாய் ஒரு துன்மார்க்க நிமித்தம் நன்மையெல்லாம் கெட்டுப்போகும். இன்றைக்கு சாத்தான் தன்னுடைய ஆட்களை அங்கங்கு அனுப்பி பிரச்சனையை உண்டு பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். இங்கு சாத்தான் அந்த சவாலை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து பின்பு ஆண்டவருடைய அனுமதியின் பேரில் அவன் ஒரே நாளிலே யோபுடைய எருதுகள், கழுதைகள் சபையரால் கொள்ளையிடப்படுகின்றன, வேலைக்காரர்கள் வெட்டப்படுகிறார்கள், வானக்கினி இறங்கி ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போடுகிறது, கல்தையர்கள் வந்து ஒட்டங்களை கைப்பற்றி வேலையாட்களை வெட்டி போட்டு போகிறார்கள். மூத்த மகன் வீட்டிலே 10 அந்த பிள்ளைகளும் விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது பெருங்காற்றடித்து அந்த வீடு விழுந்து அவர்கள் யாவரும் இறந்து போகிறார்கள். அழிவு செய்தி அடுத்தடுத்து ஒரே நாளில் வந்து சேர்ந்த போது யோபு என்ன செய்ய முடியும்? அவன் எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இது எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
இந்த ஒரு சாட்சி நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பின்பற்ற வேண்டிய ஒரு சாட்சி. எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள், ஒரு தீமையும் செய்யாத பொழுது நன்மையை செய்து கொண்டு உத்தமனாய் வாழ்ந்து, நேர்மையாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத காரியங்கள், இன்றைக்கு விபத்துக்கள், ஆபத்துக்கள் நம்மை நெருக்கி வரும்பொழுது நாம் கேட்போம், ஆண்டவரே ஏன் எனக்கு இதை அனுமதித்தீர்? நாம் அதற்கு பதில் கண்டுபிடிப்பதை விட அதிலே நாம் எவ்விதமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம் என்பதுதான் காரியம். பின்பு அதிகாரம் 2 பின்னொரு நாளிலே சாத்தான் மறுபடியும் கர்த்தரிடத்திலே வந்து நடுவிலே நின்று, தேவதூதர்கள் நடுவிலே நின்று, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பை அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே தூசிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலை உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அற்புதமான ஒரு காரியம். நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நம்முடைய செய்கைகளின் கிரியைகளை நாம் அழித்து விடக்கூடாது. மனம் பதறி நாம் எதையும் பேசிவிடக்கூடாது. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? உன் வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. நீ கர்த்தருடைய சமூகத்தில் பயத்தோடு இரு, உன் வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. அவர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையினால் உன் வார்த்தை சுருக்கமாய் இருக்க வேண்டும். மனம் பதறி எதையாவது பேசி உளறி ஆண்டவரை வருத்தப்படுத்தவோ தூஷணம் செய்வதற்கு ஏதுவாகவோ நாம் பேசிவிடக் கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகளை உதிர்க்க கூடாது. சொல்ல வேண்டிய காரியம் என்ன? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறேன். அன்றியும் அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இவைகள் நடக்கிறது யோபுவுக்கானாலே முடிவு எவ்விதமா இருக்கிறது? சம்பூர்ணமான ஆசீர்வாதம். இந்த வேளையிலே தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுடைய நிலையை கண்டு அவனுக்கு விசாரிக்கும்படி, ஆறுதல் சொல்லும்படி, அவனுடைய தீமைகளை கேள்விப்பட்டு அவர்கள் பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் வருகிறார்கள். ஆனால் கிணறு வெட்ட பூதம் கிளம்பினது போல இவர்கள் அதை செய்தார்கள் என்றால் அதுதான் இல்லை. இவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோபுவை கண்டு அவனுடைய உருவே இல்லாதபடிக்கு அவன் எப்படியோ வித்தியாசமா இருக்கிறானே, முரண்பாடாய் அவனா இவன் என்று சொல்லி யோசிக்கும் அளவுக்கு அவன் உருவழிந்து இருந்ததை கண்டு சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் தாழ்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமையில் புழுதியை தூற்றிக் கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். கவுன்சிலிங் என்பார்கள். ஒரு கிரீவன்ஸ், ஒரு ட்ராமா, ஒரு மிக மன உளைச்சலில் இருக்கிற நபருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவர்களோடு எம்பத்தட்டிக்கலா நாம் இருக்க வேண்டும். சிம்பதியோடு இருப்பதை பார்க்கல எம்பதியோடு இருக்க வேண்டும். சிம்பதி என்பது ஒரு பரிதாப உணர்வு. எம்பதி என்பது அந்த நபர் எவ்வித அனுபவ வேதனையோடு அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்வதுதான் எம்பதி என்பார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து போனபோது அங்கு கண்ணீர் விட்டார். காரணம், அவர் அவருடைய உணர்வுகளே கலந்திருந்தார், அவருடைய வேதனைகளை அவர் அறிந்திருந்தார். ஆகினால் அவரும் கண்ணீர் விட்டார். இன்னைக்கு ஆலோசனை சொல்ல போகிறவர்கள், ஆறுதல் சொல்ல போகிறவர்கள் அவருடைய துக்கத்திலே பங்கு பெற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அழுகிறவுடனே அழுங்கள். நீங்கள் நகைப்பு வீட்டுக்கு போவதை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அங்கு ஒரு மனுஷனுடைய முடிவு காணப்படும், அதை அவன் சிந்திப்பான் என்று சொல்லியிருக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாதவர் நம்முடைய தேவன். ஆகினால் வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆகினால் இங்கு களிப்பு இருக்கிற மனிதன் கர்த்தரை மறந்து போவான்.
இன்றைக்கு யூரோப் தேசங்கள் முழுவதும் செழுமையில் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கர்த்தரை மறந்து போனார். அமெரிக்க தேசம் அப்படித்தான். பில்லி கிரஹாம் சொன்னார், சோதோம் குமாராவை கர்த்தர் நியாயம் தீர்த்தது உண்மையானால் இந்த அமெரிக்க தேசத்தையும் அவர் நியாயம் தீர்ப்பார் என்பது என்னுடைய விசுவாசம் என்றார். ஏனென்றால் அத்தகைய கொடுமையான காரியம், அவிசுவாசம் தலைகட்டி பறக்கும். அங்கு வேதத்திற்கு மரியாதை இல்லை. ஆனால் இப்பொழுது மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு சந்தோஷமான காரியம். இங்கு யோபுடைய நிலையை பார்த்து அவர்கள் அவனுடைய துக்கத்திலே பங்கு பெறும்படி 7 நாள் ஒரு வார்த்தையும் பேச உட்கார்ந்தார். ஆனால் இந்த 7 நாள் முடிந்த பின்பு அவர்கள் பேசினவைகள் எல்லாம் அலட்டுகிற வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், யோபுவை காயப்படுத்துகிற வார்த்தைகள். 3 சுற்றிலே அவர்கள் பேசுகிறார்கள். 3 முதல் 14 அதிகாரங்கள், 3 அதிகாரம் முதல் 14 அதிகாரம் வரைக்கும் ஒரு சுற்று நடைபெறுகிறது. அதிலே 3ஆம் அதிகாரத்தில் யோபு ஒரு கேள்வி கேட்கிறான். நான் ஏன் பிறந்தேன்? என் கர்ப்பத்திலே என் தாய் என்னை உருவாக்கின பொழுது நான் இறந்து போயிருக்கலாமே, நான் ஒரு முதிரா பிண்டத்தை போல அழிந்திருந்தால் நன்றாய் இருக்குமே என்றெல்லாம் சொல்லி தன் பிறந்த நாளை அவன் சபிக்கிறான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்தது என்று சொல்லி தனக்கு தானே அவன் தன்னை குற்றப்படுத்திக் கொள்கிறான். இன்றைக்கு நான் விசுவாசித்தோமானால் பயப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்து படகிலே அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது காற்று புயல் வந்த பொழுது அவர்கள் இயேசுவை எழுப்புகிறார். ஐயரே, நாங்கள் வடிந்து போயிடும், கவலையிலே என்ற பொழுது இயேசு சொன்னார், அற்ப விசுவாசியில் ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? இன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையின் வார்த்தை, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்தது. பயமும் அச்சமும் அவிசுவாசத்தின் அடையாளங்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆகையினால் நாம் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் மாம்சத்தையும் உலகத்தையும் சாத்தானையும் நாம் வெல்வதற்கு முற்றிலும் ஜெயங்கொள்ளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பயந்து கொண்டு அஞ்சிக் கொண்டு இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை வேதனையாயிருக்கும். பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் தேவனுடைய அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கு யோபு பயத்தை குறித்தும் அச்சத்தை குறித்தும் தனக்கு சொல்கிறார். அதன் விளைவாக எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதலும் இல்லை என்று சொல்லி தத்தளிப்பே எனக்கு நேரிட்டது என்கிறார். ஆகினால் பயத்தையும் அச்சத்தையும் விடுவோம். இயேசு கிறிஸ்து பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி அவர் அடிக்கடி சொல்லுகிறதான காரியம், நாம் அவர் மேல் பார்வையை விடுத்து அலைகடல் மேலும் கடுங்காற்றின் மேலும் கவனம் செலுத்தும் போது நாமும் கடலிலே மூழ்க தொடங்கி விடுவோம். விசுவாசித்தால் கடலின் மேல் நாம் நடக்க முடியும். சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும். காரியங்களை வெற்றி கொள்ள முடியும். அதிகாரம் 4 தேமானாகிய எலிப்பாஸ் சொல்கிறான், எல்லாருக்கும் புத்தி சொல்லி திடப்படுத்தி நிற்க பண்ணி பலப்படுத்தின நீர், உமக்கு துன்பம் வந்தவுடனே ஆயாசப்படுகிறீரே, சோர்ந்து போய் விட்டீரே, அது உண்மை தொட்டதினால் கலங்குகிறீரே என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தும்படியாய் பேசாதபடிக்கு அவரை காயப்படுத்தும்படி பேசுகிறான். தனக்கு வந்தால் தானே சகலமும் தெரிகிறது என்று அவன் சொல்கிறானோ என்று என்ன தோன்றுகிறது. மேலும் அவன் சொல்கிறான், தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவன் யோபை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறார். இங்கு எலிப்பாஸ், நீ தீவினை செய்தவன், ஆகையினால்தான் உனக்கு இந்த தீவினைகளாம் நிகழ்ந்தது என்று சொல்லி இலைமறை காய்மறையாக அவரை குற்றப்படுத்துகிறான். மனுஷன் தேவனை பார்க்க நீதிமானா இருப்பானோ, தன்னை உண்டாக்கினதை பார்க்க சுத்தமா இருப்பானோ என்று சொல்லி யோபுவை குறித்து அவன் பரிகசிக்கும்படியாக பேசுகிறான். ஞானம் உடையாமல் சாகிறார்களே என்று சொல்லி அவன் பரிகசிக்கிறான். அவன் புரியாமல் அறியாமல் தெரியாமல் மேற்தீமையோடு பேசுவது யோபுவுக்கு தெரிகிறது. மேலும் தொடர்ந்து அவன் பேசுகிறான், கோபம், பொறாமை, நீர்மூடம் இதெல்லாம் நம்மை அழித்துவிடும். மனுஷன் வருத்த அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். ஞானிகள் அவருடைய தந்திரங்களை அவர் பிடிக்கிறார். திரியாவரக்காரன் ஆலோசனையை கவிழ்க்கப்பட்டு போகும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், முதிர் வயதிலே கல்லறையிலே சேருவீர் என்று சொல்லி தீர்க்கதரிசியை சொல்வது போல சொல்கிறான். இப்போ யோபு அவனுக்கு மாறுத்தரமாக என்ன சொல்கிறான், என் சஞ்சலம் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரம் உள்ளதா இருக்கிறது, என் துக்கம் சொல்லி முடியாது.
சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், என் தவற்றை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்களுக்கு அடிந்து கொள்வதனால் காரியம் என்ன என்று சொல்லி ஒரு மார்த்தரம் கொடுக்கிறான். மேலும் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. தேவரீ, நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். என் ஆத்துமா மரணத்தை விரும்புகிறது. மண்ணுயிரை காப்பவரே, என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? விடியற் காலத்தில் என்னை தேடுவீரானால் இரேன் என்று வருத்தத்தோடு அவன் ஆண்டவரிடத்திலும் பேசுகிறான். அப்பொழுது சூஹியனான பில்தாத், இவன் கேத்தூராள் ஆபிரகாமுக்கு பிறந்த சந்ததியில் அவன் வந்தவன், அவன் சொல்கிறான், நீர் தேவனை தேடி சுத்தமும் செமையுமாய் இருந்தீரானால் உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். முன்னோர்களின் செய்கையை ஆராய்ந்து பாரும். நாம் நேற்று உண்டானவர்கள், பூமியிலே நம்முடைய நாட்கள் நிழல் போல் இருக்கிறது. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, கொள்ளாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்று சொல்லி அவன் பேசுகிறான். அவனுக்கு மாறுத்தரமாக யோபு சொல்வது, தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவர் சூரியனுக்கு கட்டளையிடாது உதிக்காது இருக்கும், அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சகல நட்சத்திர கூட்டங்களை உண்டாக்குகிறவர், சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன். மேலும் நான் தேவனை நோக்கி என்ன சொல்கிறேன்? என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டு பில்தாத்திடம் சொல்கிறான், நான் சற்று இளைப்பாறும்படி நீ என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல போகிறேன், துக்கத்திலே பங்கு வரப் போகிறேன் என்று சொல்லி எரிகிற தீயிலே எண்ணெய் ஊற்றியவர்களாக இந்த அலற்றுகிற தேற்றவாக இருக்கிறார். அடுத்ததாக நாகமாத்தியனாகிய சோப்பார், இவன் ஒரு அரபியன் அல்லது ஏதோமியனாய் இருப்பான். இவன் சொல்கிறான், வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவனுடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்கிறீர். மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக வைத்தால் நலமாயிருக்கும். துன்மார்க்கர் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்று சொல்லி அவன் ஒரு புறம் ஆறுதலுக்கு பதிலாக பாரத்தை வைக்கிறான். அதற்கு யோபு பிரதிபமாக, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே உங்கள் ஞானமும் சாகும். கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு, சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. அவர் ஆலோசனைக்காரரை சரிப்படுத்தி நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழிவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவும் குருவும் பண்ணுகிறார். இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாய் இருக்கும். நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? நீங்கள் அந்தரங்கமாய் முகத்தாட்சியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். இது பின்பு நடக்கத்தான் செய்கிறது. இவ்விதமாய் சொல்லிவிட்டு யோபு சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான சம்பவங்கள், ஏமாற்றமான சம்பவங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், பொருளாதார சீர்கேடுகள், சரீரத்திலே பாதிப்புகள், ஆத்துமாவிலே அலசடிகள், குடும்பங்களிலே ஓயாத பிரச்சனைகள், இவைகளின் நடுவிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசரும் பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் நம்முடைய விசுவாசம். யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை இருப்பார். இதை நாம் சொல்ல முடியுமா? முழுமையாய் கர்த்தரை நம்புவது, அவர் பார்த்துக் கொள்வார். அவர் என்னை காண்கிற தேவன். அவர் அறியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அவர் இதை எனக்கு அனுமதித்தார் என்றால் பின்பாக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதன் வழியாக நான் அவருடைய பாடங்களை, நியாயப்பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை கற்றுக்கொள்கிறேன்.
கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறேன், பொறுமையா இருக்க கற்றுக்கொள்கிறேன், தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்கிறேன், பணிவா இருக்க கற்றுக்கொள்கிறேன், விட்டு கொடுக்க கற்றுக்கொள்கிறேன், எதையும் நான் சமாளிக்க கற்றுக்கொள்கிறேன், சாந்தமா இருக்க கற்றுக்கொள்கிறேன். இந்த நான் உபத்திரவப்பட்டதனால் இவரையும் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று நான் அமைதியாக இருக்க யோபின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் யோபு சொல்கிறார், ஒரு மரத்தை குறித்த நம்பிக்கை உண்டு, மனுஷனோ என்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான். ஒரு மரம் வெட்டப்பட்டால் பின்பு தலைக்கும், ஆனால் மனுஷன் இறந்து போனால் அதோடு முடிந்து போகுது. மலை முதலாய் விழுந்து கரைந்து போகும், தண்ணீர் கற்களை உடையும், ஆனால் மனிதனுடைய மாம்சம் அவன் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடுகளிலே அவன் ஒரு நிதானமான போக்கை, ஒரு ஆறுதலான பேச்சை அவன் கொடுக்கிறான். இப்பொழுது 2ஆம் சுற்று வருகிறது. அதிகாரங்கள் 15 முதல் 21 அதிகாரங்களிலே 2ஆம் சுற்றில் இந்த 3 பேரும் யோபுவை ஆறுதல் படுத்துகிறேன் என்று சொல்லி தாக்குதல் செய்கிறார். அதற்கு மாறுத்திரமாக அவன் கர்த்தரை டிஃபெண்ட் பண்ணி தன்னுடைய நிலையை சொல்லி அவன் தொடர்ந்து இந்த விவாதத்திலே இந்த காரியங்களில் அவன் செயல்படுகிறான். எலிப்பாஸ் என்பவன் சொல்கிறான், ஞானவான் பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமா? நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறேன். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது, நீ தந்திரமுள்ளவரின் நாவை தெரிந்து கொண்டேன் என்றெல்லாம் சொல்லி அவரை குற்றப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் மனிதர்கள் சுமப்பதற்கு அரிதான சுமைகளை சுமத்துகிறீர்கள், ஆனால் உங்கள் விரலினாலும் நீங்கள் அவைகளை தொடுவதில்லை என்கிறார். பரிசேயர்களையும் வேதபாரகரின் நியாய சாஸ்திரிகளையும் சதுசேயர்களையும் பார்த்து இயேசு கிறிஸ்து மாயக்காரர்களே உங்களுக்கு கையை வந்து கடிந்து விடுகிறார். அவர்கள் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு யூத மதத்தை தங்கள் கையில வைத்துக் கொண்டு விருத்த சேதனத்தை குறித்தும் ஓய்வு நாளாசரிப்பு குறித்தும் பலி செலுத்துவதை குறித்தும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன் என்ற பேர்வழிகள் தாங்கள் தேவனை உயர்த்துவதாக கர்த்தரை புகழ்ந்து பேசிக்கொண்டே யோபுவை காயப்படுத்துவதாக இருக்கிறார். அதற்கு யோபு என்ன சொல்கிறார்? நீங்கள் எல்லாரும் அல்லட்டல் உண்டாக்குகிற தேற்றவாளர்கள். You all are miserable comforters. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையிலே என்னை அகப்பட பண்ணினார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று வருத்தத்தோடு சொல்லு. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேதக்குள்ளே எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக துணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள், உங்களில் ஞானமுள்ள ஒருவனை நான் காணேன் என்று சொல்லி யோபு பேசின உடனே பில்தாத் சொல்கிறான், நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காது இருப்பீர்கள், நீங்கள் புத்திமான்களா இருங்கள், நாங்களும் பேசட்டும் என்று சொல்லி யோபுவை நேரடியாக கடிந்து கொள்கிறான். அக்கிரமக்காரன் குடியிருப்பு அழியும், தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே அழிந்து போகும் என்பார்கள் என்று சொல்லி யோபுடைய அழிவை அவன் ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறான். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொல்லி யோபு புலம்புகிறார். இன்றைக்கு சில வேளைகளில் நாம் தனித்து விடப்பட்டதாக யோசிக்கிறோம். நமக்கு யாருமே இல்லை, இந்த பூமியில ஒருவரும் இல்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் அந்த வேளையிலே தேவனாய கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்பது உண்மை. தாவீது எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டான், ஆனால் கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். யோசேப்பு குழியிலே போடப்பட்டான், மீதியான வசத்திலே விற்கப்பட்டான், போத்திபார் வீட்டிலே அடிமையாக அவன் இருந்தான், சிறையிலே வைக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தான். இன்றைக்கு பூமியிலே நாம் மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்ற அந்த வார்த்தையின்படி வாழ பழகி கொள்ள வேண்டும். திருப்பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள்,
என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் வந்த சிநேகிதருக்காக எனக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறான். பின்பு அருமையான வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. தன்னுடைய தோற்றத்தின் காரியங்களை அவன் வெளிப்படுத்தின போது என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என்று சொல்லி தன்னுடைய நிலையை சொன்ன அதே வேளையிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏசாயா 40:22 அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது அப்போஸ்தலர் 7:55 இதோ இயேசுவானவர் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதை நான் காண்கிறேன் என்றான். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்த்தில் வீற்றிருக்கிறேன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஸ்தேவான் சொல்கிறான் அவர் நிற்கிறார் என்று சொல்கிறார். இது என்ன காட்டுகிறது? தன்னுடைய பரிசுத்தவான்கள் மரணம் அவருடைய பார்வையில் அது அற்புதமானது. அவர்களை வரவேற்பதற்காக இயேசு எழுந்து நிற்கிறார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதைத்தான் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார். இந்த என் தோல் முதலானவை அழுகின பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும் என்றார். மரியா மார்த்தாளிடத்தில் இயேசு சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதைத்தான் இங்கு தீர்க்க தரிசனமாக யோபு அறிக்கையிடுகிறார், என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். மட்டுமல்ல, அந்த வேளையிலே நாகமாத்தியான சோப்பார் சொல்கிறான், வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும், அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கு என்று சொல்லி இங்கு யோபுவை துன்மார்க்கன் என்று வரிசைப்படுத்துகிறான். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, நான் பேசப் போகிறேன், கைத்திருங்கள், நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள், என்னை கவனித்து பாருங்கள், நீங்கள் வீணான ஆறுதல் எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மையான கேடு இருக்கிறது, உண்மை கேடு இருக்கிறது என்றார். அடுத்ததாக 3ஆம் சுற்று, 3வது பேச்சுவார்த்தை. இது என்ன நடக்கிறது? 22ஆம் அதிகாரம் தொடங்கி 37 வரைக்கும். தேமானாய் எலிப்பாஸ் சொல்கிறான் யோபுவை பார்த்து, நீர் நீதிமானாய் இருப்பதனால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? உம்முடைய பொல்லாப்பும் அக்கிரமும் பெரிதல்லவோ? நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் கட்டப்படுவீர் என்றான். மனம் திரும்புதலை குறித்து எலிப்பாஸ் யோபுவுக்கு பாடம் எடுக்கிறான். எப்படி இருக்குது பாருங்க. அதிகாரம் 23 யோபு அதற்கு பிரதியுத்தரமாக, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதிக்கிறார். God tested Abraham என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வசனம் விதமாய் சொல்லியிருக்கு. Test is different from temptation. கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். எதற்காக? நாம் தங்கமா, தங்கத்திலே எத்தனை கேரட், 18, 22, 24, இதுல எந்த நிலையில நம்ம இருக்கிறோம்? அல்லது வெண்கலமா, பார்ப்பதற்கு மஞ்சளா இருக்கும், ஆனால் அது தங்கமாயிராது. சோதித்தல் என்பது நாம் யார் என்பது நமக்கு காட்டுவதற்காக தேவன் நம்மை சோதிக்கிறார். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறது, நாம் தேவன் மேல் வைத்த அன்பு எவ்வளவு உயரம், ஆழம், அகலம், நீளம் எவ்வளவு இருக்குது என்பதை நிரூபிக்க நாம் நம்மையாமே அறிந்து கொள்வதற்குத்தான் கர்த்தர் நமக்கு டெஸ்ட் வைக்கிறார், பரீட்சை பார்க்கிறார். தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவர் அந்த டெஸ்ட் வைப்பது நம் எவ்வளவாய் தேடி இருக்கிறோம் என்று நமக்கு நாமே மார்க் போட்டுக் கொள்வதுதான் அந்த டெஸ்ட். அந்த டெம்டேஷன் என்பது சாத்தான் கொடுக்கிற சோதனை. அவனுக்கு பேரே சோதனைக்காரன், டெம்ப்டர். அவன் சோதனைக்காரன் என்று சொல்லி லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் சோதனைக்காரன். அந்த சோதனை எதற்கு? நம்மை வீழ்த்துவதற்கு, அழிப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை உடைத்து போடுவதற்கு சாத்தான் டெம்டேஷனை கொண்டு வருகிறான்.
கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையாவும் உலகத்தால் உண்டானவைகள், உலகத்தின் அதிபதியால் உண்டானவைகள். அவைகள் நமக்கு சோதனைகளாய் வருகின்றன. அந்த சோதனைகளில் சிக்கிக் கொள்கிறவர்கள் தடுமாறுகிறார்கள். அவர்கள் பின்பு வழி விலகி போய்விடுகிறார்கள். ஆனால் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இங்கு யோபு இந்த போராட்டத்திலே அவன் வென்று கொண்டே வருகிறான். சொல்லும்புகள் அவனை தைக்கிறது. கர்த்தருடைய அம்பு எனக்குள் தைத்திருக்கிறது, அவருடைய அந்த அம்புகளின் விஷம் என்னை உயிரை குடிக்கிறது என்று சொன்ன அவன் இப்பொழுது தன்னுடைய நண்பரால் வருகிற அந்த சொல்லம்புகளால் அவன் காயப்படுகிறான். அப்பொழுதுதான் அவன் சொல்கிறான், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவரை என்னை சோதித்து பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைக்கு நமக்கு வருகிற சோதனை நம்மை பொன்னாக விளங்குவதற்காக வருகிற சோதனை. நம்மிடத்தில் இருக்கிற அழுக்குகளை, அநீதிகளை, அக்கிரமங்களை அகற்றி நம்மை சுத்தி இருப்பதற்கு கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். தான் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார். சிநேகிக்கிறவர்களை சிக்ஷிக்கிறார், சேர்த்துக் கொள்கிறவர்களை தண்டிக்கிறார். ஆகினால் அவருடைய சிக்ஷையும் அவருடைய தண்டனையும் நமக்கு நன்மைக்குத்தான். பின்பு அங்கு யோபு மறுபடியும் அவன் சொல்கிறான், விபச்சாரக்காரனுடைய கண் மாலை மயங்கிற வேலைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாது என்று முகத்தை மூட்டிக் கொள்கிறான், அப்படிப்பட்டவன் நான் அல்ல என்று அவன் சொல்கிறான். அதற்கு பில்தாத் சொல்கிறான், மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி யோபுவை திரும்ப அவன் பரிகசிக்கிறான். யோபு பிரதியுத்தரமாக, யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் சொல்கிறான். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? சுமுத்திரையான தராசிலே நிறுத்தி என் உத்தமத்தை கர்த்தர் அறிவார். அருமையான ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமான் கண்களோடு அவன் உடன்படிக்கை பண்ணினான். அதனால் அவனுடைய கண்களை அவன் சுத்தமாக வைத்துக் கொண்டான். உன் கண் தெளிவா இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கு, உன் கண் கெட்டதா இருந்தாலும் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அதனால இருதயத்துக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது. சோ வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? அவள் தன் கண்ணிமைகளால் உன்னை பிடிக்க விடாதே, உன் கண் நேர்மையாய் பார்க்க கிடவது என்று சொல்லுவது. இதைத்தான் யோபு சொல்கிறார், நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், ஆகையினால் நான் என் மனைவியை தவிர வேறொரு நபர் மேல் நான் நினைவு வைப்பது இல்லை என்று சொல்லி தன் உத்தமத்தை அவன் கர்த்தர் அறிவார் என்று சொல்கிறான். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். ஆனால் இந்த வேளையிலே அங்கு ஒரு இளைஞன் இருக்கிறான். இந்த 3 நபர்களும் வயதிலே முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள். அவர்கள் பேசினதற்கு மாறுத்தரமாக பதிலுரையாக யோபு சரியான பதிலை கர்த்தரின் சார்பாக அவன் பேசி முடித்த பின்பு எலிகு என்ற ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் யோபுவின் மேல் கோபம் படுகிறான். தேவனை பார்க்கிலும் தன்னை தான் நீதிமானாக்கியது நிமித்தம் அவன் யோபுவின் மேல் கோபம் கொள்கிறான். அப்பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், பெரியோர் எல்லாரும் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாரும் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. உன்னை போல நானும் தேவனால் உண்டானவன் தான், அவர் மனுஷனுடைய பெருமையை அடங்கவும் செய்கிறார் என்று சொல்லி தொடர்ந்து அவன் பேசுகிறான். யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டும் என்று இன்னும் சொல்கிறான். இந்த சோதனை பத்தாது என்று அவன் பேசுகிறான். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார் என்று அவனை சொல்லிக் கொள்கிறான். உம்மோடு பேசுகிறவன் அறிவில் தேறினவன், அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார் என்றெல்லாம் சொல்லி கர்த்தரை புகழுவது போல புகழுகிறான். சர்வ உலகை நாம் கண்டுபிடிக்கவே முடியாது என்று சொல்லி அவன் பேசும் பொழுது அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளுகிறார். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜெனிப்பித்தவர் யார் என்று அந்த எலிகுடைய மாறுத்தரமாக கர்த்தர் சொல்கிறார். வரையாடுகள் ஈனும் காலத்தில் நீ அறிவாயோ? காண்டாமிருகம் இடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ என்று சொல்லி பேசும் பொழுது யோபு சொல்கிறான், இதோ நான் நீசன், என் வாயை நான் பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், லிவியாதானை தூண்டிலால் பிடிக்க கூடுமா? இதையெல்லாம் ஒன்றும் உங்களால் முடியாது, நீங்கள் ஏதோ எல்லாம் அறிந்தவர்களைப் போல பேசுகிறேன் என்று சொல்லி அவர்களை அமைதிப்படுத்துகிறார், அமர்த்துகிறார். கடைசியாக அந்த 42ஆம் அதிகாரத்துல யோபு தாழ்மையோடு சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிறான். சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர்.
அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ண அவரால் முடியும். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிட அவரால் முடியும். தள்ளப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள அவரால் முடியும். சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலத்தில் அவரை தஞ்சமா இருக்கிறார். ஆகினால் ஆவியில் எளிமையில் ஒரு பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆவி எப்பொழுதும் தாழ்மை, எளிமை, பணிவோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனாய கர்த்தர் அந்த 3 பேரை பார்த்து சொல்கிறார், என் தாசனாய் யோபுவை போல் என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி கர்த்தர் யோபுவை சார்பாக பேசுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை யோபோடு பேசுவதும் கர்த்தர் தேவனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 ஸ்திரீகளோட எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாய் யோபு பேசினது போல் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி இப்பொழுது மேலும் சொல்கிறார், என் தாசனாய் யோபுவிடத்தில் நீ போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாய் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூரியனான பில்தாதும் ஆமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு நாம் தேசத்துக்காக, பிறருக்காக, அயலகத்தாருக்காக, எதிர்வீட்டாருக்காக, உறவினர்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, சிறைப்பட்டவர்களுக்காக, துயரப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, சிற்றோர்களுக்காக, விதவைகளுக்காக நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் கட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டது போல யோபுவும் திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். சுகத்தை இழந்திருக்கலாம், சௌகரியத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்திகள் இழந்திருக்கலாம், அந்தஸ்தை இழந்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் திரும்ப தர வல்லவர். சகலத்தையும் அவர் திருப்பி தர வல்லவர். பாடுகளில் அவர் பதிலளிக்கிற தேவன். இங்கு யோபுவுக்கு அவர் பதிலளித்தார். அந்த பதில் திரும்ப அவன் சீர்பொருந்தினான். இழந்தவைகள் அனைத்தையும் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். 7 குமாரர் 3 குமாரர்கள் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரேனாப்பூக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்தையில் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவரது சகோதரன் நடுவில் அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீடித்த ஆயுசு நாட்களால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். கர்த்தர் நமக்கு போதுமானவர். யோபுவின் தேவன் நம்முடைய தேவன். யோபுவுக்கு நீதி செய்த தேவன். யோபுவை திரும்ப அந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்த நிறுத்தின கர்த்தர் நம்மையும் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். நாம் இழந்து போனவர்களை திரும்ப கர்த்தர் தருவார். நாம் யோபுவின் பொறுமையை குறித்து பேச கேட்கிறோமே. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தான் சொல்லப்படும் யோபுவின் பொறுமையை குறித்து நாம் பேச கேட்கிறோம். இன்றைக்கு பொறுமை அருமை. உபத்திரவம் நமக்கு பொறுமையை தருகிறது. பொறுமை என்பது யாரிடத்திலே பொறுமை இருக்கும் என்றால் உபத்திரவப்படுகிறவர்கள் பொறுமைப்படுகிறார்கள். அந்த 10 மாதம் ஒரு பெண் சுமக்கிறாள் என்றால் பாடுகள், உபத்திரவங்கள், வாந்தி, பலவித வலிகள், வேதனைகள், ஒவ்வாமை, பசியின்மை என்று பல பிரச்சனைகளும் அவள் கடந்து போய் அந்த உபத்திரங்களையே கடந்து போய் அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல் இவைகளின் வழியாக நாம் கடந்து சென்று ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நமக்கு மகிமை கிடைக்கிறது. ஆகினால் கர்த்தர் இந்த பூமியில நம்மை அவருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானவர்கள் என்று அறிந்து கிறிஸ்து நிமித்தம் வரும் பாடுகளில் நாம் பிரியப்படும் என்று பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளில் நாம் பிரியப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேத பாடத்துடன் முடிந்தது.